நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம். நான் போன பதிவுல சொன்ன மாதிரி சதானந்தா கவுடா பழைய கர்நாடக முதலமைச்சர் அந்த சர்டிபிகேட் ஆஃப் அப்ரிஷியேஷன் வாங்கினது. தமிழிசை மேடம் இருக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கவர்னர் ஆனாங்க. சதானந்தா கவுடா வந்து யூனியன் மினிஸ்டரா இருந்தார், ஃபார்மடிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். இப்போ அரசியல் விட்டு ஒதுங்கி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஆங்கிள் எந்த எலெக்ஷன்லயுமே நிக்கல. இது சென்னையில வச்சு நடந்த சண்டே எக்ஸ்பிரஸ்ல வந்து பெரிய ஆர்டிகல் வந்துருந்துச்சு, பிராண்டட் விசஸ் இது. அதுல பாத்தீங்கன்னா அந்த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, அப்புறம் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் என்ன சொல்லியிருக்காங்கிற கம்ப்ளீட் இது சம்பந்தமா அடுத்தடுத்த ரீல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க முக்கியமா லாஸ்ட் ஆகஸ்ட் 15 பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து ஜெனரிக் மெடிசனை பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டோம்னு சொல்லி தினமலர்ல போட்டிருந்தாங்க. அதுக்கு காரணங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் பார்ப்போம். பட் கண்டிப்பாக பிரிஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கறத வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து டாக்டர்ஸ் வந்து நாங்க வந்து வயலேட் பண்றதை எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, சோ இதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வேற சொல்லியிருந்தாங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் வந்து மருந்தை வந்து இது பண்ணணும், ஆனா கெமிசிஸ்ட் வந்து ஜெனரிக் மெடிசன் லோ காஸ்ட் மெடிசனை இது பண்றாங்க, அதனால பேஷண்ட்டுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இஷ்யூஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் வந்துட்டு இருக்கு. பட் இது சம்பந்தமா நம்ம நிறைய பார்க்க போறோம் ரீல்ஸ். டாக்டர்ஸ் வில் பி பெனலைஸ்ட் ஃபார் நான் ஜெனரிக் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கொடுக்கலைனால், சரியாக கொடுக்கவில்லை என்றால், அதாவது ஜெனரிக் ஐட்டத்தை பொறுத்த மட்டும் டாக்டர்ஸ் வந்து பீனலைஸ் ஆவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்க இந்த ஆர்டிகல்ல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரிக் மெடிசன் கொடுக்கலன்னா 30 days ஆஃப் சஸ்பென்ஷன் ஆஃப் லைசன்ஸ், அப்புறம் 3 months ஆஃப் சஸ்பென்ஷன் ஆஃப் லைசன்ஸ், 3 months சஸ்பென்ஷன் ஆஃப் லைசன்ஸ். அப்புறம் வந்து இப்படி ஒவ்வொன்றா வந்து இந்த ரெகுலேஷன் நேஷனல் மெடிக்கல் பிராக்டிஷனர் வந்து இந்த ஜெனரிக் மெடிசன்ஸ் எழுதலைன்னா இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுப்போம்லாம் சொன்னாங்க. பட் அது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம், எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். சில டாக்டர்ஸ் வந்து ஜெனரிக் மெடிசன்ஸே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் வந்து மக்கள் வந்து சொல்றாங்க. மக்கள் தான் வந்து இதை எடுத்துட்டு போய் சேர்க்கணும் மொழிய என்னால வந்து ரீல் போட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சொன்னால் இது வந்து ஒரு பெரிய மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா, எப்படி பேங்க்ஸை நேஷனலைஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி பார்மடிக்கல் இண்டஸ்ட்ரியை நேஷனலைஸ் பண்ணாதான் இந்த மாதிரி உள்ள வித்தியாசங்கள் போகும். பிராண்டட் விசஸ் நான் பிராண்டட், ஜெனரிக் விசஸ் பிராண்டட் அப்படிங்கிறது போகும். மேலும் பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து நிறைய ஃப்ராடு பண்றாங்க, அதெல்லாம் போகணும்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரி வந்து கண்டிப்பா வந்து ஒரு பேங்க் மாதிரி அதையும் நேஷனலைஸ் பண்ணி எல்லாம் ஒரே கொடையின் கீழ் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால ஜெனரிக் பத்தி நிறைய ரீல்ஸ் நிறைய போட போறோம். இந்த ஜெனரிக் விசஸ் பிராண்டட், ஜெனரிக் விசஸ் பிராண்டட் ஜெனரிக் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போறோம். நீங்க நிறைய விதத்துக்கு ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரெஃபர் பண்ணுங்க. நிறைய நல்ல தகவல்களை உங்களோட பரிமாறுறோம் நாங்க நெல்லை கனெக்ட் சார்பாக. நன்றி, வணக்கம், அகிலாண்டம்.